ஹாய் ஹலோ பீப்பிள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஜனவரி 2 ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்லேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. இந்த மாதிரி ஜனவரி 3 காலையில் 11 மணிக்கு ஒரு சூப்பரான அப்டேட் அபவுட் தலைவர் 173 அப்படின்னு சொல்லி அதை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. திண்ணில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படத்தை எடுத்துகிட்டு தேமேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையாக கதையாக தூக்கிட்டு அப்படியே அலைஞ்சிட்டு இருந்தாப்புல டைரக்டர் சிபி சக்கரவர்த்தி. கடைசியாக யாருமே பெருசாக ஹோப் கொடுக்காத அந்த டைமில் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் ரைடு வா என் அடுத்த படத்தை நீ டைரக்ட் பண்ணி அப்படின்னு சொல்லி அதுக்கான வேலைகளை பிச் பண்ணி சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தாப்புல. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்துடுவோம். டான் திரைப்படம் அதோடைய ரெஸ்பான்ஸ், அதோடைய வெற்றி எப்போவுமே நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஒரு படம் நல்லா சூப்பராக போகுது அப்படின்னு சொன்னால் அந்த டேரக்டரை அந்த படத்தை வாழ்த்தியோ அந்த டேரக்டரை கூப்பிட்டு பேசுகிறது அப்படின்றது வழக்கமாக அவர் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ அந்த மாதிரி தான் டான் படத்துடைய வெற்றி. நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் சிபி சக்கரவர்த்தி அவர்களை கூப்பிட்டு ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்பி விட்டுருந்தாப்புல. அப்போயே ஒரு கதை நம்ம சிபி சக்கரவர்த்தி நரேட் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அன்றே சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வடை சுட்டலைவான் பாரு அவன்லாம் சொல்லிட்டு அலைஞ்சான். ஸோ அது உண்மை தான், அது வடன்னு கிடையாது. அப்போ ஏன்டா வடன்னு சொல்கிறேன் அப்படின்னா, 100ல் ஒரு 30% மட்டும் வடை சுடாமல் உண்மையை சொல்லிவிட்டு மீதி 70% வடையாக சுட்டுதல்னா வயிற்றுக்கு ஆகாது, இல்லை கேடு இல்லை, அதுக்காக சொன்னேன். இதெல்லாம் புரிகிறவங்களுக்கு புரியும், புரியாதவங்களுக்கு புரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நம்ம விவேக் சார் சொல்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த டைம்லேயே ஒரு கதை சொல்லி பட் அது நடக்காமல் அதுக்கப்புறமா நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் வேறு சில நிறைய இயக்குநர்கள்கிட்டலாம் கதையெல்லாம் கேட்டு எதுவுமே ஆவலை அப்படின்னு சொல்லி கடைசி சுந்தர்சி அவர்கள்கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சி அப்பாடா அப்படின்னு மூச்சு வாங்கிறதுக்கு முன்னாடி நம்ம சுந்தர்சி அவர்கள் அதான் அந்த மூச்சு விடுற கேப்பில் அவர் பார்த்திங்கன்னா கிளம்பிட்டார். ஐயா எனக்கு இவ்வளோ பெரிய பொறுப்பை ஏன் தரலை ஏற்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். ஸோ அதுக்கப்புறமா ஒரு தேடுதல் வேட்டையே நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த தேடுதல் வேட்டையின் முடிவில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நம்ம ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் கமல் சார் எல்லாருமே சேர்ந்து எப்பா சிபி வாப்பா உன் வித்தையை காமி அப்படின்னு சொல்லி அவருக்கு டைரக்டர் போஸ்ட் தலைவர் 173க்கு கொடுத்துருக்குறாங்க. உண்மையிலேயே அந்த சொன்னது தான். இது எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க யாருமே. ஒரு படம் தான் இயக்கியிருக்காப்புல, அதுக்கப்புறமா ஒரு 3.5 வருஷமாக ஒன்றுமே பெருசாக ஸ்கிரிப்டில் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாப்புல. பட்டு எந்த ஒரு படத்துடைய அப்டேட்ஸ் எதுவுமே இல்லாமல் அப்படியே தேமையேன்னு இருந்த மனுஷனை கூப்பிட்டு என் படத்தை நீ பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது குருவித்தலையில் பனங்காய் விழுந்த கதையா இல்லை நான் அட்லி பற்றடா நான் பண்ணுறேன் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அதான் எப்படி அட்லி என் அண்ணன் என் தளபதிக்கு நான் தாண்டா பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி எங்கள் சார் எங்கள் சூப்பர் ஸ்டாருக்கு நான் தாண்டா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம சிபி என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். பட் என்னென்னா ஃபன் ப்ளஸ் என்டர்டெயின்மெண்ட் ஆக்ஷன் என்டர்டெய்னராக, அதாவது ரஜினி சாரோட அந்த ஆரா அதை மிஸ் பண்ணாமல், அதான் அந்த அவருக்குண்டான அந்த ஒரு எலமெண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் அப்படியே கொண்டு ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் கொடுத்துருவார் அப்படின்ற கான்ஃபிடென்ட் எல்லாருக்கும் இருக்குது. ஏன்னா வந்த பற்ற அப்படி கதை ஒரு மாதிரி அப்படி இப்படி இருந்தால் கூட அந்த ப்ரெசன்டேஷன் ஒன்று இருக்கு இல்லையா, அது டாப் நாச்சாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய பாயிண்ட்டு. ஆக்சுவலாக அட்லி அவர்களுடைய கூட்டணியை நம்ம ரஜினி சார் ரொம்ப எதிர்பார்த்தார். ஒரு டைமில் அவரே கூப்பிட்டு தனக்கு கதை இருக்குதா அப்படிலாம் நம்ம அட்லி சார்கிட்ட கேட்டிருந்தார். பட் என்னமோ அவங்க 2 பேருக்குள்ள இந்த காம்பினேஷன் நடக்கலை. அந்த காம்பினேஷன் நடக்கலாம் என்ன, அட்லியோட அசிஸ்டண்ட்டு சிபி சக்கரவர்த்தி சூப்பர் ஸ்டாரை வச்சு அவருடைய 173வது படத்தை எடுக்க போகிறாரு. பொங்கல் 2027க்கு இந்த படத்தை திரைக்கு கொண்டு வர போகிறாங்க. ஸோ ஜெயிலர் 2 முடித்த கையோடு இந்த படத்தோட ஷூட்டிங்கை நம்ம சூப்பர் ஸ்டார் ஸ்டார்ட் பண்ணிடுவார் அப்படின்ற கான்ஃபிடென்ட் இருக்குது. அது போக 7வது முறையாக மியூசிக் நம்ம அனிருத் ராக் ஸ்டார் அவர்களுடைய கூட்டணியை சேர்த்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த கடந்த ஒரு 7-8 வருஷத்தில் பார்த்திங்க அப்படின்னா பேட்டையிலேருந்து எல்லா படமுமே எக்ஸப்ட் அண்ணாத்த சூப்பர் ஸ்டாருடைய படத்துக்கு மியூசிக் யாருன்னு கேட்டிங்கன்னா ராக் ஸ்டார் தான். ரைட், ஒரு மாதிரி ஒரு ஃபேன் பாய் சம்பவமாக இந்த படமும் லோட் ஆகுமோ அப்படின்ற கான்ஃபிடென்ட் நமக்கு இருக்குது மக்களே. ஆனால் ஒன்று நானாக ஃபஸ்ட்டு ஷாக் ஆனேன். அதுக்கப்புறமா ஒரு எப்படி சொல்கிறது, படம் முழுக்க ஒரு மாதிரி ஒப்பேற்றி ஒத்த கிளைமேக்ஸை வச்சு ஒட்டுமொத்த ஆடியன்ஸை கவர் பண்ணி ஒரு 100 கோடி ரூபா சம்பாதிக்க முடியும் அப்படின்னா ரஜினிகாந்த் அப்படின்ற மகப்பெரிய பிம்பம் ஆரா அதை வச்சுக்கிட்டு
உண்மையிலேயே சூப்பராக ஒன்று பண்ணிடுவாப்பில் அப்படின்ற கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குங்க. ஸோ ஜாலியாக ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், அதுவும் இல்லாமல் இந்த டேக்லைன் பஞ்சாயத்து வேறு பெருசாக ஓடிட்டு இருந்தது. எவ்ரி ஃபேமிலி ஹேஸ் அ ஹீரோ அண்ட் எவ்ரி ஹீரோ ஹேஸ் அ ஃபேமிலி. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது எனக்கு புரியல. அவங்களுக்கு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் எனக்கு. பட் உண்மையிலேயே ஒரு தரமான ஃபேமிலி என்டர்டெய்னரை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றது நம்மளுடைய நம்பிக்கை மக்களே. அதுவும் பொங்கலுக்கு ஃபேமிலி சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு எப்படின்னா, வாங்கோ வாங்கோ உங்களை கொண்டு வந்து நாங்கள் மேலே ஏற்றுறது எங்களுடைய பொறுப்பே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஆதரவு கருத்தை நீட்டிடுவாங்க. ஸோ ரிலீஸ் எப்போ அப்படின்றதோட இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. சுந்தர் சி சார் படமும் அப்படித்தாங்க அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ஸோ அதுலேருந்து ஒரு 1-1.5 மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். பின்வாங்கிற கதையாகவே இல்லை, நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் 2027 இப்போயே லாக் பண்ணிட்டாங்க தலைவர் 173 அண்ட் டீம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனல்ஸோட வீடியோஸ் ஒன்று பார்க்கணும் அப்படின்னு நம்ம சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆமாம்.